ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லாருக்குமே இனிய ஆடிப்பெருக்கு நல்வாழ்த்துக்கள். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா மார்னிங்கே எழுந்திரிச்சு கோலெல்லாம் போட்டுட்டு மஞ்சள்லாம் வாசலில் வந்து தேய்ச்சிட்டேன். இந்த ஒர்க்கெல்லாம் பார்த்திங்கன்னா பிஃபோராக நைட்டே வந்து எல்லா ஒர்க்குமே நான் முடிச்சுட்டேன். மாவெல்லாம் கட்டி மஞ்சள் குங்குமம் எல்லாம் வச்சுட்டு ரெடி பண்ணி சாமிக்கிட்ட வச்சுருந்தேன். காலையில் எழுந்திரிச்சு ஹஸ்பண்ட் வந்து குளிச்சுட்டு இது வந்து கட்டுங்க அப்படின்னு சொன்னிருந்தேன். ஸோ அவருமே வந்து காலையில் எழுந்திரிச்சு அவர் தான் ஃபஸ்ட்டு குளித்தார். குளித்து முடிச்சுட்டு மாவெளி எல்லாத்தையுமே தோரணம் எல்லாத்தையுமே வந்து வாசலில் வந்து கட்டினாங்க. நானுமே காலையில் எழுந்திரிச்சு கோலம்லாம் போட்டு ரெடியாக வச்சுருந்தனால ரெடியாக எழுந்திரிச்சு எல்லா வேலையுமே நாங்கள் நைட்டு பிஃபோரே பண்ணி வச்சுட்டேன். அதனால் காலையில் எழுந்திரிச்சு சீக்கிரமாக சாமி கும்பிட எங்களுக்கு வந்து கொஞ்சம் வசதியாக இருந்துச்சு. எதனால் அப்படின்னு பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து இன்றைக்கி வந்து டியூட்டி இருந்துச்சு. ஸோ எப்போவுமே வந்து ஃபங்க்ஷன் டைமில் வந்து அவங்க வீட்டிலே இருக்க மாட்டாங்க. ஏன்னா ஃபங்க்ஷன் டைமில் தான் அவங்களுக்கு சவாரி வரும், போயிடுவாங்க. அதனால் வந்து மேக்ஸிமம் முடிஞ்ச அளவுக்கு நான் காலையிலேயே சீக்கிரமாக சாமி கும்பிட்டுட்டு அவருக்கு எல்லாமே கொடுத்து அனுப்பணும் அப்படின்னு நான் நினப்பேன். ஸோ அடுப்பு எல்லாமே வந்து நைட்டே கழுவி நைட்டே மஞ்சள் குங்குமம் எல்லாமே வச்சு ரெடி பண்ணி வச்சுருந்தேன். சாமிக்குமே வந்து பூவெல்லாம் வந்து சாமந்தி தான் நான் தேடிட்டு போனேன். ஆனால் சாமந்தி வந்து கிடைக்கல. அதுக்கப்புறமேட்டு இந்த அரளிப்பூ அந்த இதெல்லாம் வச்சு கட்டின பூ கிடச்சிச்சு. அதை எல்லாமே கட் பண்ணி சாமிக்கெல்லாம் வச்சுட்டு அதுக்கப்புறமேட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு தாம்பலத்தில் வந்து கல்லுப்பு, துவரம்பருப்பு, அரிசி இது எல்லாமே வச்சுட்டேன் நைட்டே. காலையில் எழுந்திரிச்சு மற்ற விஷயங்கள்லாம் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நைட்டே வந்து பருப்பு உப்பு மட்டும் வச்சு சாமிக்கிட்ட வந்து கீழே வந்து கோலம் போட்டு ஒரு தட்டில் வந்து அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டேன். அதுதான் கரெக்டாக இருக்கும். காலையில் எழுந்திரிச்சு பொங்கல் மட்டும் வச்சுட்டு அப்படியே சாமி கும்பிட்றலாம். அதனால் வந்து நான் டே பிஃபோராகவே என்னால் என்ன அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு எல்லாமே வந்து ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டேன். மார்னிங் எழுந்திரிச்சோன்னே நம்மளுக்கு எந்த அறிபறியும் இருக்கக்கூடாது, அவங்க வேறு வேலைக்கு கிளம்புறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எந்த அறிபறியும் இல்லாமல் நம்ம பொறுமையாக வேலை பார்த்தா தான் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு முடிஞ்ச அளவுக்கு எல்லா ஒர்க்குமே நைட்டே பார்த்து வச்சுட்டேன். ஸோ காலையில் எழுந்திரிச்சு பொங்கல் பானைக்கு மஞ்சள்லாம் வச்சுட்டு அதுக்கப்புறமேட்டு வளையல், தாலிக்கயிறு, செயின், காசு இது எல்லாமே வந்து அந்த தாம்பூலம் வச்சுருந்தோன்னே அதிலே வச்சுட்டு நான் போய் குளிச்சுட்டு வந்துட்டு முதல்ல வந்து பால் தான் காய்ச்சினேன். பால் காய்ச்சி சாமிக்கு வச்சுட்டு அதுக்கப்புறமேட்டு கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா மணி வந்து 8:15 ஆகிடுச்சு. என் ஹஸ்பண்ட் வந்து 9:30க்கெலாம் போகணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரின்னு சொல்லிட்டு அரிபரியாக டக்குன்னு பொங்கல் வச்சுட்டேன். பொங்கல் வச்சுட்டு நான் வந்து சாம்பிராணி போடுங்க அப்படின்னு சொன்னேன். சாம்பிராணிக்கு ஒரு பக்கம் வந்து ஸ்டவ்வில் வந்து கொட்டாங்குச்சேரி வச்சு சாம்பிராணி ரெடி பண்ணி கொடுத்துட்டேன். இதெல்லாம் ரெடி பண்ணிகிட்டு இருந்த கேப்பில் வந்து அவர் போய் சிக்கன் வாங்கிட்டு வந்துட்டார். எனக்கு மட்டும்தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 1/2 கிலோ வாங்கிட்டு வந்தேன். நான் 1/4 கிலோ வாங்கிட்டு வாங்க, எனக்கு ஒரு ஆளுக்கு எதுக்குங்க அவ்வளோ அப்படின்னு சொன்னேன். இல்லை பரவாயில்ல வச்சு சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 1/2 கிலோ சிக்கன் எடுத்துகிட்டு வந்து கொடுத்தாரு. ஏன்னா இன்றைக்கி வந்து சாஸ்திரத்துக்கு நான்வெஜ் எதனா செய்யணும் அப்படின்றதுக்காக எடுத்துகிட்டு வந்து கொடுத்தாரு. நானும் சாம்பிராணியெல்லாம் போட்டுட்டு விளக்கெல்லாம் ஏற்றி வச்சு கொடுத்துட்டு வந்தேன். ஏன்னா வந்து அடுப்பில் வந்து பொங்கல் இருந்துச்சு, ரெடி ஆகிட்டு இருந்தது. அதுக்குள்ளே நான் விளக்கேற்றுறதுக்குள்ளே நீங்கள் சாம்பிராணி காட்டிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ரெடி பண்ணி கொடுத்துட்டு இருந்தேன். சாம்பிராணி காட்டி முடிக்கிறதுக்குள்ளே நான் பொங்கல் வந்து வச்சு முடிச்சிட்டேன். அதுக்கப்புறம் வீடு ஃபுல்லாக சாம்பிராணி காட்டினார். ஃபுல்லாக எல்லா சாமிக்கும் காமிச்சிச்சு. வாசல்லேருந்து பெட்ரூம்லேருந்து எல்லாத்துக்குமே சாம்பிராணி காமிச்சாங்க. நான் அந்த கேப்பில் வந்து பொங்கல் ரெடி பண்ணிட்டேன். ஸோ பொங்கல் எடுத்துகிட்டு வந்து சாமிக்கிட்ட வச்சுட்டு அதுக்கப்புறமேட்டு 2 பேரும் நல்லா திருப்தியாக வந்து சாமி கும்பிட்டோம். டிவியில் வந்து சாமி பாட்டு போட்டுட்டு ரொம்ப வைபாக வந்து மார்னிங்கே வந்து சூப்பராக சாமி கும்பிட்டோம். ஸோ இந்த டேவே ரொம்ப ப்ளசன்டபுளாக போகும் அப்படின்னு நான் நம்புகிறேன். உங்களுக்கும் அதே மாதிரி போகும். இந்த ஆடிப்பெருக்குலேருந்து எல்லா செல்வமும் எல்லா வளமும் எல்லாமே பெருகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நானும் உங்களுக்காக ப்ரே பண்ணிக்கிறேன். சாமியெல்லாம் கும்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் ஹஸ்பண்ட் கிட்ட வந்து நெத்தியில் மாங்கல்யத்தில்
எல்லாத்துலேயுமே வந்து குங்குமம் வாங்கிட்டேன். ஸோ சாமி கும்பிட்டுட்டு அவங்களும் வந்து அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து பொங்கல்லாம் எடுத்துகிட்டு கிளம்பிட்டாங்க. அதுக்கப்புறம் என்னங்க சிக்கனை வச்சு சாப்பிட்ணும். ஸோ இதே மாதிரி வீடியோஸ் பார்க்க என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இதே மாதிரி உங்களோட சந்திக்கிறேன். பை ஃப்ரம் பவித்ரா.